அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியாவுடன் அமைதியை விரும்புவதாக பேசிய பாகிஸ்தான் பிரதமருக்கு இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது. ஐநா அவையில் பாகிஸ்தானுக்கான பதிலை அளித்திருக்கிறார் இந்திய பிரதிநிதி. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொது சபையுடைய 80வது அமர்வு கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பேசியிருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூரின் போது 7 இந்திய போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாகவும் இந்தியாவுடன் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் வகையில விரிவாக பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயாராக உள்ளது என அவர் இந்த கூட்டத்தில் பேசியிருந்தார். தற்பொழுது அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதரகத்தின் முதல் செயலாளர் பெல்டகேஸ் தற்பொழுது அதற்கு பதிலளித்திருக்கிறார். இந்தியாவுடன் அமைதியை விரும்புவதாக பாகிஸ்தான் பிரதமர் பேசியிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே உண்மை உள்ளவராகவே இருந்தார். அவரின் பாதை தெளிவாக உள்ளதா? பாகிஸ்தான் உடனான அனைத்து பயங்கரவாத முகாம்களையும் மூடிவிட்டு இந்தியாவில் தேடப்படும் பயங்கரவாதிகளை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என இந்தியா தற்பொழுது பதில் தெரிவித்திருக்கிறது. மேலும் இரு நாடுகளிடையே நிலவி வரக்கூடிய பிரச்சனைகள்ல 3ஆம் தரப்பினருக்கு இடமில்லை என்பது எங்களுடைய நீண்ட கால தேசிய நிலைப்பாடு எனவும் இந்தியா தற்பொழுது பதில் அளித்திருக்கிறது. பயங்கரவாதத்தை பொறுத்தவரை பயங்கரவாதிகளுக்கும் அவர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இருக்காது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். மேலும் அணுசக்தி மிரட்டலின் போர்வையில் பயங்கரவாதம் நடைமுறைப்படுத்துவதை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் இது போன்ற அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் இந்தியா அடிபணியாது எனவும் தெரிவித்திருக்கிறார். ஒரு படம் 1000 வார்த்தைகளை பேசுகிறது என்பது குறிப்பிட்டு ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் இந்திய ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட நபர்களோடு பாகிஸ்தான் மூத்த ராணுவ சிவில் அதிகாரிகள் மோசமான பயங்கரவாதிகளின் பகிரங்க புகழ்ந்து மரியாதை செலுத்துவது இந்த ஆட்சியின் சாயலை குறித்து சந்தேகத்தை எழுப்பாமல் இருக்க முடியுமா என இந்தியா பல்வேறு பதிலடியை கொடுத்திருக்கிறது. இந்தியாவுடன் அமைதியை விரும்புவதாக பேசிய பாகிஸ்தான் பிரதமருக்கு இந்தியா தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது. மேலும் ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் அமெரிக்காவுடைய தலையீடு இருந்தது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் அனைத்தையும் அழித்தொழிக்க வேண்டும் எனவும் இந்தியாவிடம் முக்கிய தீவிரவாதிகளை உடனே ஒப்படைக்க வேண்டும். அதே போல தாங்கள் மத்தியம் செய்ததாக அமெரிக்க அதிபர் கூறி வரும் நிலையில இந்தியா தற்பொழுது அதற்கு தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறது.